நீங்க இப்ப இன்டர்நெட்ல பார்க்குற விஷயம், இன்டர்நெட்ல சேட் பண்ற பெர்சன், இன்டர்நெட்ல வர்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாருமே உண்மையானவங்களே இல்ல. எல்லாருமே ஏஐ தான் அப்டின்னா அந்த விஷயத்த உங்களால நம்ப முடியுதா? டெட் இன்டர்நெட் தியரி அப்டின்னு சொல்லிட்டு ஒரு தியரி சொல்றாங்க. என்ன அப்டின்னா, இப்ப ஏஐ பார்த்தீங்க அப்டின்னா, ஆர்டிஃபிஷியலா ஒரு அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு, அந்த அக்கவுண்ட்ல இருந்து ஒரு வீடியோக்குள்ள போய் ஒரு ஏஐயே வந்து ஒரு கமெண்ட் வந்து பண்ணுது. அந்த கமெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஏஐயே ரிப்ளை பண்ணுது. அப்டி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு லைஃப் அப்டின்னு ஒண்ணு இல்லவே இல்ல. அதாவது இங்க ஒரு ஹியூமன்ஸோட இன்வால்வ்மெண்ட்டே இல்ல. ஆனா பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸ் என்ன செய்றாங்க அப்டின்னா, ஒன்லி வியூவர்ஸா மட்டும் தான் இருக்காங்க. நீங்க இந்த வீடியோ வந்து போடுறதுமே பார்த்தீங்க அப்டின்னா ஒரு ஏஐ தான். வீடியோவ கமெண்ட் பண்றதுமே ஒரு ஏஐ தான். அதுக்கு ரிப்ளை பண்றதுமே ஒரு ஏஐ தான். ஆனா, நீங்க வெறும் ஆடியன்ஸா மட்டும் தான் இருக்கீங்க. அவங்க தான் ஹியூமன்ஸ். ஆனா, இன்டர்நெட்ல நடக்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு லைஃபே இல்ல. அதாவது யாருமே உயிருள்ள பெர்சன்ஸ் இந்த விஷயத்த செய்யவே இல்ல. இதுதான் டெட் இன்டர்நெட் தியரி அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாருக்கு தெரியும்? இந்த வீடியோவ போட்டுட்டு இருக்கதே கூட ஒரு ஏஐயா இருக்கலாம். அந்த ஏஐ ஒரு வேள மறந்து போய் தான் ஏஐங்கிறத இந்த வீடியோல உளரக்கூட செஞ்சிரலாம்.